சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் இங்க உங்களோடு பகிர்ந்து கொள்ள சிந்தித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழ் தேசியத்தில் இருக்கிற தமிழ் தேசியவாதிகளாக பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வர வேண்டும், வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ் தேசியமாக பேசப்பட வேண்டிய தேவை தமிழ்நாட்டிற்கு ஏன் வந்துச்சு? இங்க தமிழை பொறுத்தவரை தமிழ் பற்று, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் இறையியல், தமிழ் வாழ்வியல் இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்கு எதிராக நடத்தப்படுகிற அந்நிய நாட்டு சதிகள் முறியடிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த தமிழ் ஒருவனுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. மாற்று கருத்து இருந்தால் அவன் தமிழனாகவே இருக்க முடியாது. இங்கு நம்முடைய வாழ்வியல், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய முன்னோர்களுடைய இறையியல், தொல்காப்பியத்தில் இறைவனாக பேசப்பட்ட இறை ரூபங்கள், அந்த தெய்வங்கள் கொண்டாடப்படுவதற்கு, போற்றப்படுவதற்கு, வழிபடப்படுவதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தமிழர்களுடைய எதிரிகள் தானே. அதுல என்ன சந்தேகம் இருக்க முடியும்? இந்த தமிழ் மண்ணில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழர்களுடைய தத்துவம், தமிழர்களுடைய சித்தாந்தம், தமிழர்களுடைய ஐடியாலஜி அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா அது தேசியம். தமிழ் ஆளுமைகள் யாரை எடுத்துக்கொண்டாலும், மகாகவி பாரதியா, வஉசியா, பெருந்தலைவர் காமராஜரா, அர்த்தநாரி சவர்மாவா, இந்த மண்ணில் அவர் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார். எந்த ஆளுமையை எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலும் அவர்கள் எல்லாம் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காகத்தான் போராடி இருக்கிறார்களே ஒழிய இங்க தமிழ் தேசியமாக பேசப்படுவதற்கான தேவை திராவிடத்தை எதிர்கொள்வதற்காக வந்ததை ஒழிய திராவிடம் என்கிற ஒரு அந்நிய நாட்டு சித்தாந்தம் தமிழக மண்ணில் பேச தோன்றுவதற்கு முன்பு வரை தமிழனுடைய தத்துவமாக தேசியம் மட்டும்தான் இருந்திருக்கு. 1801 ஜம்புத்தீவு பிரகடனம். இந்த தேசம் முழுமைக்கும் ஜம்புத்தீவு தேசம், இந்திய தேசம், இன்றைக்கு இந்திய தேசம் எந்த எல்லை வரைபடத்தில் இருக்கிறதோ அதுதான் ஜம்புத்தீவு. தன்னுடைய பாளையத்துக்கு சுதந்திரம் கேட்கல, தமிழகத்திற்கு சுதந்திரம் கேட்கல. ஜம்புத்தீவு பிரகடனம் என்று மருது சகோதரர்கள் அறிவிக்கிறார்கள். 1801 இந்திய தேசம் முழுவதும் சுதந்திரம் கிடைக்க வேண்டும். அப்ப தமிழர்களுடைய சித்தாந்தம் எது? தமிழர்களுடைய தத்துவம் எது? தேசியம் இல்லாம வேற என்ன தத்துவம் தமிழர்களுக்கானதாக நாம் சொல்லிவிட முடியும்? இந்த தேசம் முழுவதும் தமிழர்கள் தந்த வாழ்வியலில், தமிழர்கள் தந்த அறிவியலில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய அறிவியலை, நம்முடைய வாழ்வியலை நம்முடையது இல்லை என்று சொல்லுவதற்காகத்தான் இந்த மண்ணில் திராவிடம் என்கிற ஒரு தத்துவம் பேசப்பட்டதை ஒழிய நீங்க அடுக்கி வைத்து கட்டுகிற கட்டுமான கலை தஞ்சை பெரிய கோயில் இருக்கு. இந்த பில்டிங்லாம் பேஸ்மெண்ட்ல வெயிட் ஏற்றி மேல பில்டிங் ஏத்துறாங்க. தஞ்சை பெரிய கோயில் போய் பாத்தீங்கன்னா பேஸ்மெண்டே இருக்காது. அடுக்கி வைத்து கட்டி மேல டூம்ல வெயிட் ஏத்துறாங்க. 1000 ஆண்டுகள் அல்ல, 10,000 ஆண்டுகள் ஆனாலும் தஞ்சை பெரிய கோயில் இன்று இருப்பதை போன்று அப்படியே தான் இருக்கும். ஆனா இந்த கட்டிடக்கலையினுடைய காப்புரிமை அந்த வாழ்வியலில் பயணிக்கிற மக்களுக்கு தான் கிடைக்கும். திராவிடம் என்ன சொல்லுதுன்னா அது வடநாட்டு கைபர் போலன்ல இருந்து யாரோ கொண்டு நமக்கு கற்றுக் கொடுத்து கட்ட வச்சாங்கன்னு சொல்லுதா? நம்முடைய வாழ்வியல், நம்முடைய இறையியல், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய இறையியல் பின்னால் இருக்கிற அறிவியலுடைய காப்புரிமையை திருடுவதற்குத்தான் திராவிடம் இங்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்வியலை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இறையியல் காப்பாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு சகோதரர் கமலக்கண்ணன் அவர்கள் பேசும்போது சொன்னார், நான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பயணித்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நான் சேர்த்திருக்கிறேன் என்று சொன்னால் அஸ்வத்தாமன் அவர்களுடைய உரைகளை நான் கேட்டேன், அதில் ஒரு நியாயம் தெரிவது என்று சொன்னார். இன்றைக்கு நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருந்தாலும் கூட சீமானவர்கள் மீது என்னுடைய மரியாதை எனக்கு குறையவில்லை என்று சொன்னார். சீமானவர்கள் ஒரு விஷயம் சொன்னார், அந்த குறிப்பிடும் நான் நினைக்கிறேன். கமலஹாசன் அவர்கள் கர்நாடகாவில் போய் பேசுறாங்க. கன்னடம் தமிழ் மொழியிலிருந்து வந்தது. கர்நாடகாவில் எல்லாம் பெரிய பிரச்சனை நடக்குது. கர்நாடகா முழுசும் கொந்தளிக்கிறான், தமிழ்லாம் கிடையாது, கன்னடம் தான் முதல்லன்றான். அதை பற்றி நாம் தமிழர் சீமான் அவர்களிடம் கேட்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி கமலஹாசன் சொன்னாரே, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ் முதல்ல வந்துச்சா கன்னடம் முதல்ல வந்துச்சா?
அதற்கு சீமான் அவர்கள் சொல்லுகிறார், நீங்க இறையியலை பாருங்க, மொழியியலை பார்ப்பதற்கு முன்பாக இறையியலை பாருங்க. சிவன் உங்களுடைய கடவுள், கன்னடத்தில் சொல்ல உங்களுடைய சிவன், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சிவன் பெருமாள், ஆழ்வார் கதை, நாயன்மார் கதை, நாயன்மார் கதையெல்லாம் எடுத்து பாருங்க, எல்லாமே தமிழில் இருக்கிறது. பெரிய புராணம் தமிழில் இருக்கிறது. திருமாலுடைய வழிபாடுகளை பாருங்க, ஆழ்வார்களுடைய கதைகளை பாருங்க, ஆழ்வார் பாசுரங்களை பாருங்க, எல்லாம் தமிழில் இருக்கிறது. சீமான் அவர்கள் சொல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார். தமிழினுடைய தொன்மையை பேச வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இறையியல் மூலமாகத்தான் அதை நிரூபிக்க முடியும். இறையியலை கழித்து விட்டு தமிழர்களுடைய வாழ்வியலை நாம எங்க போய் தேட முடியும்? என்ன ஒரு குழப்பம்! இங்க 2009 ஈழத்தில் உச்சகட்ட போர் நடந்த போது சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்தவர் இந்த அஸ்வத்தாமன். பல போராட்டங்களை நாங்கள் நடத்திருக்கோம். அப்பொழுது இங்க தமிழ் நாட்டில் இளைஞர்கள் பேசிய ஒரே விஷயம், காங்கிரஸ் என்கிற கேடுகட்ட கயவன் இந்த தமிழ் மண்ணிலிருந்து அழிக்கப்பட வேண்டும் என்று. காங்கிரஸ் என்கிற கேடுகட்ட கயவன் இந்த தமிழ் மண்ணிலிருந்து அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், காங்கிரசிற்கு எதிராக நிற்கிற ஒற்றை வீரனான, ஒற்றை கதாநாயகனான பாரதிய ஜனதா கட்சியை தானே தமிழர்கள் ஆதரித்திருக்க வேண்டும். அதை தாண்டி யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? காங்கிரஸ் அழிக்கப்பட வேண்டும், காங்கிரஸ் தமிழர்களுடைய துரோகி, தமிழர்களுடைய விரோதி, 1.5 லட்சம் ஈழத்தமிழ் நம்முடைய சொந்தங்களை கொன்று குவித்தவன் காங்கிரஸ் என்கிற அயோக்கியன். அந்த அயோக்கியன் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த அயோக்கியனை அழிக்க நினைக்கிற காங்கிரஸ் முக்து பாரத் என்று அறிவித்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தானே தமிழர்களுடைய தேர்வாக இருக்க முடியும். ஆனால் அது இந்த தமிழக மண்ணில் மடைமாற்றப்பட்டது. காங்கிரஸை அழிக்க வேண்டும், காங்கிரஸை வேறெடுக்க வேண்டும் என்று இங்கு தமிழகத்தில் புறப்பட்ட பல இளைஞர்கள் இன்றைக்கு மடைமாற்றப்பட்டார்கள். இன்றைக்கு தமிழகம் மீண்டும் தன்னுடைய பாதையில் திரும்ப தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் அழிக்கப்பட வேண்டும், காங்கிரஸ் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி இங்கு வர வேண்டும். 2014 வைகோ அவர்கள் என்னுடைய தேனாம்பேட்டையில என்னுடைய வீட்டு வாசல்ல நான் ஏற்பாடு பண்ண பிரச்சார கூட்டத்திற்கு வந்து பேசுகிறார். அதில் பேசும்போது சொல்லுகிறார், நான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறேன் என்று சொன்னால் நான் ஒரு தமிழ் ஆர்வலனாக, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஈழத் தமிழர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தமிழனாக, தமிழ் எல்லையில் மீனவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விரும்புகிற ஒரு தமிழனாக இன்றைக்கு நான் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறேன் என்று அன்றைக்கு வைகோ பேசினார். பேசிவிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார், கடல் எல்லையில் தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொள்ளுகிற செய்தி தினந்தோறும் பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கும். நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு ஒன்னமா இன்னைக்கு 4 பேர் செத்தான், 3 பேர் செத்தான், 2 பேர் செத்தான். 2014 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதம வேட்பாளராக இருக்கும் பொழுது அவருக்கு ஆதரவான பிரச்சாரத்தில் வைகோ சொல்லுகிறார், தொடர்ந்து பல 10 ஆண்டுகளாக கடல் எல்லையில் தமிழக மீனவன் சுட்டுக் கொல்லப்படுகிறான். 6 ஆண்டுகள் ஒரு மீனவன் கூட சுட்டுக் கொல்லப்படாமல் இருந்தான் என்று சொன்னால் அது வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்று இன்றைக்கு வைகோ எங்க வேணா போயிருக்கலாம். வைகோ யார் வேட்டியில டீ குத்தினாலும் துடைக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பரை தேடலாம். ஆனா அவர் பேசுறது உண்மைதானே. 6 ஆண்டுகள் அன்றைக்கு வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்துல கடல் எல்லையில் தமிழக மீனவர்கள், இந்திய மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படவில்லை. இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய 12 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை. 5 மீனவர்கள் தூக்கில் இருந்து காப்பாற்றிக் கொண்டு வந்தார். இலங்கை அரசு தூக்கு தண்டனை கொடுத்த 5 மீனவர்களை காப்பாற்றிக் கொண்டு வந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். தமிழர்கள் யாரை ஆதரிப்பது? இப்படிப்பட்ட ஒரு கட்சியை விட்டுவிட்டு கச்சத்தீவு தாரை வார்க்கப்படும் போது பாராளுமன்றம் முழுசும் அமைதியா இருந்துச்சு. ஒரு பயம் பேசல பாராளுமன்றம். அன்றைக்கு பாஜகவினுடைய ஒரே ஒரு எம்பி வாஜ்பாய் அவர்கள் மட்டும்தான் இந்த கச்சத்தீவு தாரை வார்ப்பதற்கு எதிராக பேசினார். யாரை ஆதரிப்பது தமிழர்கள்? பாரதிய ஜனதா கட்சியை விட தமிழர்கள் ஆதரிப்பதற்கு ஒரு கட்சியை காட்டுங்க. வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.